ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எக்மோர் பேந்தியான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பிளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அங்கே நான் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு கஸ்டமருக்காக வாங்கியிருந்தது. இன்னைக்கு நான் அங்கே வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த மெட்டீரியல் ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே எக்மோர் காட்டன் ஸ்ட்ரீட்டில் வாங்கின மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துருந்துச்சு எனக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி தர சொல்லி. ஸோ ஆல்ரெடி நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி சேலும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாடலில், உங்களுக்கு பிடிச்ச கலரில், உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த டைம் ஆர்டர் வந்துருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. 2000 பட்ஜெட்டில் வந்து முடிக்கிற மாதிரி மெட்டீரியலும் வாங்கிட்டு ஸ்டிச்சிங் காஸ்ட்டும் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ரெஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க, 3 இல்லை 4 வர மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கம்மி பண்ணி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வாங்கியிருக்கேன். பட் எல்லாமே வந்து 100 ருபீஸ் மெட்டீரியல் தான் காட்ட போகிறது எல்லாமே. பட் ஒரு சிலது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. இதில் எந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கு வாங்கினது, மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வாங்கினது. இதில் ஏதோ ஒரு மெட்டீரியல் மட்டும் 130 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அது எதுன்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த மெட்டீரியல் நினைக்கிறேன். இது வந்து 130 சொல்லியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து இக்கட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு டிசைன் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்குது. பட் இக்கட் கிடையாது, இது வேறு ஏதோ ரேயான் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. 130 சொல்லியிருந்தாங்க. பட் இது ரேட்டு கம்மியே பண்ணல. இது வந்து 130, மற்றது எல்லாமே 100 ருபீஸ் சொல்லி ஒரே ஒரு கடையில் மட்டும் ஒன்று கம்மி பண்ணி 90 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி 2000க்கு முடிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு என்னோடய ஸ்டிச்சிங் சார்ஜும் எடுத்துகிட்டு எல்லாமே சேர்த்து 2040 ருபீஸ்க்கு வந்து பட்ஜெட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டு இதிலே கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட் சொல்கிறீங்களோ அந்த பட்ஜெட்டில் வந்து பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2000 சொல்லி இவங்களுக்கு வந்து 5 ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். 4 வந்து நார்மல் குர்த்தி, இன்னொன்று ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் அம்பர்லா ஃப்ராக் டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் எதுவுமே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ஒரு மெட்டீரியலாக ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் மெட்டீரியல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ப்ளெயினாக தான் கொடுத்துருக்காங்க, ப்ளெயின் ரெட்டு. இது ஒரு காட்டன் மெட்டீரியல். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் டாட்டாக இருக்குது பேட்டர்ன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன மாடல் மாதிரி இருக்குன்னா, இந்த மாடல் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இது நிறைய பேர் வந்து போட்டு பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் டாட் மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் டாட்டாக இருக்குது. ஒயிட் மட்டும் இல்லை, கோல்டன் கலர்லேயும் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது வந்து நார்மல் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இந்த மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஸோ ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 120 சொன்னாங்க. பட் கம்மி பண்ணி 100 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. மிஞ்சி போனால் 90 ருபீஸ் 80 ருபீஸ் வரைக்கும் தான் கம்மி பண்ணுறாங்க. எல்லா கடையிலுமே நான் விசாரிச்சிட்டேன். ஸோ 80 90 அந்த ரேஞ்சில் தான், அதுக்கு மேலே கம்மியே பண்ண மாட்டாங்க. அதுவும் அந்த 80 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா லைனிங் போட வேண்டாம். இதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியே பண்ண மாட்டாங்க. லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி கொஞ்சம் கிளாத், மட்டமான கிளாத் மட்டும்தான் அந்த 80 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் ஜாயின் பண்ண டைமில் அந்த மாதிரி வாங்கினேன். ரேட் கம்மியாக 70 80 அந்த மாதிரி வாங்கினேன். பட் அது ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கிளாத் பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த ரேஞ்சில் போக மாட்டேன், வாங்குறது கிடையாது அந்த ரேட்டில். ஸோ 100 ருபீஸ் மெட்டீரியலே நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் என்ன அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் தான். இதுதான் ஃபர்ஸ்ட்டு வாங்கின மெட்டீரியல். இது வந்து ஒரு டார்க் ப்ளூ கலரில் நல்லா வெயிட்டாக இருக்குது, ரேயான் மெட்டீரியல் இது. இதில் பார்த்திங்கன்னா அம்பர்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். அம்பர்லானா ஃபுல் அம்பர்லா இல்லாமல் இங்கே ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு என்ன மாடலில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதில் ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. என்னோடய ஐடியாவில் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஐடியா இல்லை, எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ இதில் வந்து அம்பர்லா ஃப்ராக் டைப்பில் ஸ்டிச் பண்ணிட்டு இங்கே பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு பானைக்
தான் வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா வச்சுருக்கேன். பட் இன்னும் வந்து எதுவும் பிளான் இல்லை. இனிமேல் தான் இந்த மெட்டீரியல் வந்து கட் பண்ணணும். ஸோ நியூ இயருக்கு மட்டும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th அன்றைக்கி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நியூ இயருக்கு வேணும் அப்படின்னு இந்த ட்ரெஸ்ஸு வந்து வேணும் அப்படின்றதுனால இப்போ நான் வீடியோ எடுத்தால் தான் அதுக்கப்புறம் கட் பண்ண முடியும். கட் பண்ணிட்டேன்னா வீடியோ எடுக்க முடியாது அப்படின்றதுனால இப்போயே வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த ட்ரெஸ் வந்து இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி அதில் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கு. ஒயிட்டு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இப்போ இந்த ஃப்ராக் டைப் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சும் இங்கே வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். எனக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கியிருந்தேன். அவங்களுக்கும் எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா நான் எனக்கு தனியாக வாங்கிக்கிட்டேன். இந்த மெட்டீரியல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நானும் இதில் ஏதாச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லைனிங் போட வேணாம், நல்லா வெயிட்டாக இருக்குது, திக்காக தான் இருக்குது கிளாத்து. ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் என்ன வாங்கினேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 120 சொல்லி 100 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். 100 110 எனக்கு சரிங்க அப்போ இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரொம்ப லீனாக தெரிய மாட்டீங்க, கொஞ்சம் ஃபேட்டாக தெரிவிங்க. இந்த ஆங்கிளில் வச்சா இப்படி வச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்க அப்படின்னா லீனாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல். பட் இது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இதுவும் நல்லா இருந்துச்சு இந்த பேட்டர்னும். இதுலேயும் எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியல் நான் எனக்கும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து அவங்களுக்கு நார்மல் குர்த்தி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது நல்லா சாஃப்டாக இருக்குது, வாஷ் பண்ணால் நல்லா சாஃப்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். கிளாத் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நார்மல் குர்த்தி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க கட் பண்ணும் போதே இந்த மாதிரி வந்துருச்சு, கிழிஞ்ச மாதிரி. ஸோ இந்த மெட்டீரியல் தான் சொன்ன பார்க்குறதுக்கு லைட்டாக இக்கட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். பட் இது வந்து காட்டன் மிக்ஸ்டான ஒரு ரேயான் மாதிரி இருக்குது. ரேட்டு லைட்டாக பனியன் கிளாத் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது என்ன கலரில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் நினைக்கிறேன். 120 130 தெரியல, இந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தாங்க. பட் 100க்கு மேலே தான், 120 தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நார்மல் குர்த்திலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் ஆச்சும் வேணும். ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா 2.5 3 மீட்டர் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் காஸ்ட் ஆகும். இப்போ ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 அந்த ரேஞ்சில் வரும். இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் சொல்கிறேன், மெட்டீரியல் காஸ்ட் மட்டும். ஸோ ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்க இந்த ஐடியா வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட பர்சனல் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபா. இந்த ஐடியில் தான் நான் என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். பட் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட். இந்த ஃபேஷன் டிசைனிங் முடிச்சு பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேஜோட ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாசியான் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த பேஜில் வந்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளாரல் பிரிண்ட் எல்லாம் போட்ட மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி வரணும், அப்படி இல்லைன்னா இப்படி வரணும். இந்த பிரிண்ட் இதுதான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பார்டர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது நல்லா
நல்லா இருக்குமான்னு தெரியல. இது சைடாக இருக்க மாதிரி இருக்குது ஃப்ளார்ஸ் எல்லாமே. இது எப்படி இருக்கும்னு தெரியல, ஸ்டிச் பண்ணால் தான் தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியல், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கும் நான் காட்டின எதுக்குமே வந்து லைனிங் போட வேண்டாம். லைனிங் போடாமல் இருக்க மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே 120, 100 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். மேக்ஸிமம் அவங்க கம்மி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ், 100 ருபீஸ் இந்த ரேஞ்சில் தான் கம்மி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் காட்டின மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80, 90க்கு நான் வாங்கியிருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணோன்னே ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. அது கிளாத்தே வேறு. இன்றைக்கி காட்டின கிளாத் எல்லாமே ரேயான், காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் காட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டன் கிடையாது. அதில் நிறையா வந்து த்ரெட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ டபுள் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி த்ரெட் ஒர்க், அந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக பிரிகிற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி வாங்கினதெல்லாம் அது எல்லாமே லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. லைனிங் போடாமல் ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணால் அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 80, 90 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். பட் அந்த மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகுது. அயன் பண்ணி போட்டால் தான். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க த்ரெட்டு வந்து ஒழுங்காக ஸ்டிச் பண்ணல. நீங்கள் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணாத இடத்துலலாம் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லைனிங் கொடுக்காம தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதெல்லாமே நூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மெட்டீரியல்லாம் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். அவங்களுக்கு வாங்கின மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ட்ரெஸ் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். 4 நார்மல் குர்த்தி, ஒரு ஃப்ராக் டைப் ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வாங்கினது வந்து அவ்வளோதான். 5 மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக தான் இது வாங்கினேன். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வெளியே இந்த மாதிரி தான் டிசைன் இருக்குது. ஆக்சுவலாக இது வாஷ் பண்ணால் போகும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. பிரிண்ட்டு ஒயிட் கலரில், உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஃப்ராக் டைப்பில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் 4 மீட்டர் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். 4, 5 தெரியல. ஸோ லாஸ்ட்டாக நான் கேட்டது பார்த்தீங்கன்னா 4 கேட்டிருந்தேன். பட் அதை விட அதிகமாக இருக்குது. இந்த மெட்டீரியலே லாஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 4 மீட்டர் இருக்குது. பட் நான் கேட்டது வந்து 3.5 கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3.5 மீட்டருக்கு மட்டும் தான் காசு எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு அப்படியே 4 மீட்டராக கொடுத்துட்டாங்க. இது வந்து 140, 150 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். இதுவும் லைனிங் போட வேண்டாம். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணது எல்லாமே ஃப்ராக் டைப்பில் நார்மல் ஒரு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வச்சுருப்பேன், இல்லை பப் ஸ்லீவ் வச்சுருப்பேன். இந்த டைப்பில் தான் ஸ்டிச் பண்ணேன். பட் இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் குர்த்தி தான், ஆஃபீஸ் யூஸ்க்கு தான் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டிடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து 5 ட்ரெஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு சில பேர் வந்து 1000 ருபீஸ்க்குள்ளே தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். 1000 ருபீஸ்க்குள்ளே ஒரு 2-3 ட்ரெஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணலாம் 1000 ருபீஸ்க்கு. நார்மல் குர்த்தி தான் நான் சொல்கிறேன். ஃப்ராக் டைப்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேட்டா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொரியரும் சென்ட் பண்ணி அவங்களும் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ட்ரெஸ் வந்து இந்த வீடியோவிலே காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பாக்கு தான் வந்து ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க. இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடிகான் மாடலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பட்டர்ஃப்ளை வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க இதே கலரில் தான். ஸோ இவங்களுக்கும் மெட்டீரியல்ஸ் வாங்கி நானே ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருப்பேன். பட் இந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் ட்ரெஸ்ஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். எல்லா மாடல் ட்ரெஸ்ஸுமே நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து
ஏதாவது ஒரு மாடல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ரெஃபரன்ஸ் பிக் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஸோ இவங்க அனுப்பின ரெஃபரன்ஸ் பிக் வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதே கலரில் தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி வந்து ஜிப்பு கொடுத்துருக்கேன். ஜிப்பு கொடுத்துட்டு இங்கே வந்து கொக்கி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நீங்கள் அனுப்புகிற ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ட்டு ஆசை இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்வேன்.